இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மிஸ்டர், என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க எப்படி இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்? இவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா உங்க மொத்த பேரை தூக்கி உள்ள போட்டுருவோம், பாத்துக்கோங்க. சார், இது எங்க ஊர் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. எங்க சிலைய திருடினவங்களை அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? சிலையை அவங்க தான் எடுத்தாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? என்ன எவிடன்ஸ்? எந்த ஆதாரமும் இல்லாம அவங்க மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எல்லாரும் முன்னாடி போட்டு இப்படி அடிச்சிருக்கான். நீங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏய், நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? உங்க மனசாட்சியோட சொல்லுங்க. நாங்களே இந்த சிலையை எடுத்து நினைக்கிறீங்க? எங்க அம்மாவால பல குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா சிலை எடுத்தாங்கன்னு சொல்றீங்க? இந்த ஊர் நல்லா இருக்கணும், திருவிழா நல்லா நடக்கணும்னு ஆசையா வந்து எங்க அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும். தம்பி, ரொம்ப நடிக்காதீங்க. நீங்க தான் சிலைய திருடுனீங்கன்னு ஆத்தாவே வந்து சொல்லிட்டா. ஓ, அப்படியா? ஆனா உண்மையிலேயே யார் சிலைய திருடினாங்கன்னு இப்ப போலீஸ் சொல்லுவாங்க. ஐயா, கோவில்ல பூட்டி கிடக்குற அந்த பழமையான ரூமை ஓபன் பண்ணணும். சார், இது எங்க ஊர் கட்டுப்பாடு. அந்த ரூமை இது வரைக்கும் யாரும் திறக்கல, திறக்கவும் விட மாட்டோம். அந்த ரூமை திறந்தா அது பெரிய தெய்வ குத்தம் ஆயிடும். அப்புறம் ஊருக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் சார். யாருக்கு பிரச்சனை வரும்னு இப்ப தெரிஞ்சிரும். இத பாருங்க, கோர்ட் ஆர்டர். அந்த ரூமை ஓபன் பண்ணியே ஆகணும். யாராவது அதை தடுத்தா அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்க நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கிறதுக்காக நான் அந்த ரூம் கதவை திறக்கணும்னு சொல்லல. அந்த ரூம்குள்ளதான் பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதை திறந்தாதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். அதெல்லாம் முடியாது. நீங்க போலீஸோட வந்தாலும் சரி, ராணுவத்தோட வந்தாலும் சரி, அந்த அறை கதவை நாங்க திறக்க விட மாட்டோம். அந்த கதவை திறந்தா பெரிய தெய்வ குத்தமாயிரும். ஆமா, அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது எங்க ஊரு கட்டுப்பாடு. கண்டிப்பா திறக்கவே விட மாட்டோம். ஏங்க, இங்க பாருங்க, அந்த கதவை திறக்கிறதுக்கு ஆர்டர் இருக்கு. நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் கண்டிப்பா நாங்க திறப்போம். எங்க எங்களை மீறி அந்த கதவுல கை வைங்க பாப்போம். அப்புறம் நடக்கிறத வேற பாத்துக்கோங்க. நிறுத்துங்க. அந்த கதவை திறந்த ஊருக்கு ஏதாவது ஆயிடும்னு நீங்க பயப்படுறீங்க. அந்த பயத்தை பயன்படுத்தி தான் இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், காணாம போன அம்மன் சிலை அந்த அறைக்குள்ளதான் இருக்கு. அப்படி இல்லனா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.